வணக்கம் நண்பர்களே. நம்மில் பலர் திருப்பதி கோவிலுக்கு பல முறை போயிருப்போம். அங்கிருந்து வரக்கூடிய ஆன்மீக அனுபவம் எப்போதுமே நம்ம மனசுல பதிஞ்சு இருக்கும். ஆனா அந்த கோவிலுக்குள்ள சில மர்மங்கள், ரகசியங்கள் இருக்குன்னு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? நீங்க கடல் சத்தம் கேட்டிருக்கீங்களா? நான் முதலில் கேட்டப்போ என்னால நம்பவே முடியல. கோவில்ல இருக்கிற சிலையின் பின்னால நிக்கிறவங்க ஒரு கடல் சத்தம் கேட்டதுன்னு சொல்றாங்க. இந்த சிலையை பற்றிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சிலையின் மேல் தினமும் நாமம் போடுறாங்க. ஆனால் அந்த நாமம் இரவு ஆனதுமே உடைந்து விழுகிறதாம். அது எப்படி? சிலையை வணங்கக்கூடிய சில மக்கள் சொல்வது போல அந்த சிலை ஒரு அமிர்த மேனியுடன் கூடிய உயிருள்ள உருவம் போலவே இருக்குமா. இந்த சிலையின் மேல ஒரு வகை வெப்பம் இயல்பாகவே இருக்கும். இரவானதும் அந்த வெப்பத்தால் நாமம் உருகி கீழே விழும். இது ஒரு இயற்கையான விஞ்ஞான ரீதியான விஷயமா இல்ல அதிசயமா என்ற சந்தேகம் எல்லாருக்குமே இப்ப வரைக்கும் இருக்கு. திருப்பதி வெங்கடாச்சலபதியின் காதில் கூச்சல் கேட்கப்படுகிறதாம். அதாவது சில பரம்பரை அர்ச்சகர்கள் சொல்வது போலவே அந்த சிலையின் காதில் ஒட்டி இருக்கக்கூடிய மகா குண்டலம், அதனுள் சில மர்மமான ஒளி இருக்கு. அதாவது ஒரு கடல் சத்தம் போன்ற சத்தம் கேட்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த கடல் சத்தம் என்பது கிருஷ்ணர் கீதை சொல்லும்போது அர்ஜுனனுக்கு சொன்ன நாதம் என்ற பழமையான புராணங்கள் சொல்கின்றன. திருப்பதி வெங்கடாச்சலபதியின் சிலையில் பின்புறமாக ஒரு சிறிய துவாரம் இருக்கிறது. அந்த துவாரம் வழியாக நிறைய பேர் சொல்றது போல ஒரு தனிப்பட்ட நாட்களில் மட்டும், அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் ஒரு சிறிய வாசல் வழியாக தெய்வீக வாசனை வருதாம். ஆனால் ஒரு வித்தியாசம் என்னன்னா, அந்த வாசனை அந்த சிலைக்கு பின்புறம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த சிலையோட ஒரு விசேஷமானதாகும். திருப்பதி சிலைக்கு திருப்பணி செய்யும் போது சிலை மீது ஒரு சிறு ஈரப்பதம் எப்பவுமே இருக்குமா. அந்த ஈரப்பதம் எந்த ஒரு குளிர்சாதனமும் இல்லாமல் இயற்கையாகவே இருக்கும்னு நம்பப்படுது. இந்த சிலை தென்னிந்தியாவின் எந்த இடத்திலிருந்தும் வரவில்லை என கூறப்படுகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடாத ஒரு உயர்தரமான சாலிகிராம கல்லால் செய்யப்பட்டதென்று நிறைய பேர் சொல்றாங்க. பரபரப்பான குளிர்காலம் கூட இருந்தாலுமே திருப்பதி சிலை எப்பவுமே சூடாதான் இருக்குமா. அந்த சிலையின் மேல் வைக்கப்படும் பூக்கள் சில நிமிடங்களிலேயே காய்ந்து விடுதாம். இந்த அதிசயத்தை சிலையின் உள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தின்னு நம்புறாங்க. சிலைக்கு பின்னாடி ஒரு மரக்கதவு இருக்கு. அதை யாராலையும் திறக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்? அதற்குள் ஒரு மாய உலகமும் இருக்கலாம். அங்க முனிவர்கள் தவம் செய்யும் பரிமாணம்னு சொல்றாங்க. அதை திறந்தால் பெரும் சக்தி வெளிவரும்னு நம்பப்படுது. திருப்பதியில் நாம் தரிசிக்கக்கூடிய வெங்கடாச்சலபதி சிலையானது வெறும் கற்சிலை இல்லைன்னு சொல்றாங்க. இது சுயம்புவாக தானாக தோன்றியதுன்னு சொல்றாங்க. இந்த சிலை ஒரு பளபளப்பான கருப்பு கல் போலவே தெரியுமா. நிறைய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருப்பதி சிலை சில சமயங்களில் உண்மையாகவே சுவாசிப்பது போலவே உணர்றாங்களாம். இந்த திருப்பதி வெங்கடாச்சலபதியின் சிலையின் வலது மார்பில் பிருகு முனிவர் அடித்த இடத்தில் சிறு காயம் போல் இருக்குமா. அந்த கோயிலோட கோபுரம் மழை பொழிந்தாலுமே ஈரம் இல்லாம இருக்கும்னு சொல்றாங்க. அந்த கோவில் உள்ள தீர்த்தத்துல நீர் எப்போதுமே குளிர்ந்துதான் இருக்குமா. அதுவும் இல்லாம ரொம்ப சுத்தமாவும் இருக்குமா. எந்த நாளுமே அந்த நீர் கெட்டதுன்னு சொல்லல. இது ஒரு புனித சக்தின்னு எல்லாராலையும் நம்பப்படுது. அந்த கோவில்ல தீபத்தை பார்த்தவங்க சொல்றாங்க, பல ஆண்டுகளாகவே ஒரு நாள் கூட அந்த தீபம் அணைஞ்சதில்ல. அது நம்பிக்கையா இல்ல அது ஒரு அதிசயமா? அந்த கோவில் சிலைக்கு பின்னால நிக்கிறவங்க ஒரு கடல் சத்தம் கேட்டதுன்னு சொல்றாங்க. அதுவும் அந்த சத்தம் சக்கரத்தாழ்வார் சுழலும் சத்தம் போலவே இருந்துதான். இது சாத்தியமா இல்ல இது ஒரு தெய்வீக உணர்வா? இப்ப நான் சொன்னது எல்லாமே நான் படிச்சதும் கேட்டதும் தான். என்னோட பார்வையில இந்த ரகசியங்கள் ஆன்மீக சக்தியையும் நம்பிக்கையும் இன்னும் பலப்படுத்தும்னு நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.